ஒருதலை காதலால் பெண்கள் கொலை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து சமூக ஆய்வாளர்கள், மனநல ஆலோசகர்களின் பார்வை என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் பொறியியல் கல்லூரி மாணவி சோனாலி அதே கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஒருவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி மாறுவதற்குள் தூத்துக்குடி தேவாலயம் ஒன்றில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஆசிரியை பேசினா வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியரை வெட்டி கொலை செய்த கீகன் என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கொலைக்கும் ஒருதலை காதல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்களுக்கு பெண்களை பற்றிய ஆண்களின் மனோபாவம் தான் காரணம் என்கிறார்கள் சமூக ஆய்வாளர்கள். குழந்தையில் இருந்தே ஆண்கள் வளர்க்கப்படும் விதமும், சினிமா உள்ளிட்ட கலாச்சார பாதிப்பும் தனக்கு கிடைக்காவிட்டால் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற தவறான எண்ணத்தை ஆண்களிடம் விதைக்கின்றன என்று கூறுகிறார்கள் சமூக ஆய்வாளர்கள். குழந்தை வளர்த்தும் போதே ஆம்பளைனா என்ன, நம்ம ஆம்பளைப்பா, நீ அழக்கூடாது, நீ 4 பேர்த்த அடிக்கலாம், ஆனால் நீ அழக்கூடாது, உன்னை இது பண்ணிக்கூடாது, இப்படி தான் வளர்த்துறது. அப்போது கிடைக்கணும் ஒன்று அப்படிங்கிற மனநிலையை அவங்கள வளர்த்தும் போதுலேருந்து ஏற்றி விட்டுரும். வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, இதுதான் கெத்து, அவள் அக்செப்ட் பண்ணிக்கலையா போய் ஆடுறா, அவளை திட்டுறா, அவள் உனக்கு இல்லையா வேறு யாருக்கும் இல்லை, இந்த மாதிரி அவங்கள ஏற்றி விடுறது. சுற்றி சினிமாஸு மற்ற எல்லா காரணங்களும் தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவள் உனக்கு இல்லைன்னா யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸாகவே இருக்கனால தொடர்ந்து திரும்ப எனக்கு இல்லையா நான் கொன்னுருவேன், அவ்வளோதான், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டியே உருவாயிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அதற்கு காரணமானவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர பெண்கள் தான் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று போதனை செய்வதை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். விமன் மஸ்ட் பி இன் சேஃப் ஜோன். அப்படியே நீங்கள் பாதுகாத்து இருக்கணும், பத்திரமா போயிட்டு வரணும், பத்திரமா வரணும். நீங்கள் இத்தனை மணிக்கு மேலே போகவே வேண்டாம், இந்த இடங்களுக்கெலாம் போகவே வேண்டாம், இன்னார்கிட்ட பேசவே வேண்டாம், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வைக்காதீங்க, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு என்னமோ ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பெண்களை திருப்பி சொல்கிறது. இல்லை, லாஜிக்காகவே ஒரு கொஷின் கேட்போம். பிரச்சனை எது தரப்புலேருந்து தான் வருது? அதாவது நான் போகிறேன் வெளியே அப்படின்னா என்ன 4 பேர் குத்த வரான்னா வெளியே போகிற என்ன பூட்டி வைக்கிறதா, இல்லை 4 பேர் என்ன குத்த வரவனை பூட்டி வைப்பீங்களா? அப்போ ரிவர்ஸாக யோசிப்போமே. பெற்றோர் குழந்தைகள் இடையே மனம் விட்டு பேசுதலும் பகிர்ந்தலும் குறைந்து போனதுதான் இது போன்ற குற்றங்கள் நடைபெற காரணம் என்று வழக்கறிஞர் அருள்மொழி தெரிவிக்கிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவாடலே எப்படி இருக்குன்னா, நேற்று இந்த சீரியல் என்னாச்சு, இப்படி தான் பேசிக்கிறாங்களே தவிர உன் கல்லூரியில் என்ன நடந்தது, உன்னுடைய பாடம் என்னாச்சு, நீ வேறு எதுலையா கலந்துக்கிட்டியா, அப்படியான உரையாடலே அருகிட்டு வருது. அடுத்தது இந்த மாதிரி மனச்சிக்கல்கள். நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணு என்னை காதலை ஏற்றுக்கலை அப்படின்னா இதை ஆரோக்கியமாக யார்கிட்டையாவது சொல்லி ஒரு ஆலோசனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பதற்கு ஒரு நல்ல வட்டாரமும் இல்லை. பள்ளி கல்லூரிகளில் பாலியல் கல்வி கொடுப்பதன் மூலம் ஆண் பெண் குறித்த புரிதல் இருபாலருக்குமே ஏற்படும் என்றும், எனவே உடனடியாக பாலியல் கல்வி கொடுக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இமீடியட்டாக பாலியல் கல்வி தொடர்ந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிவகை செய்யணும். பாலியல் கல்வி மூலியமாக தான் ஒரு ஆண் பெண்ணை எப்படி பார்க்கறது, சைக்கலாஜிக்கலாக நமக்கு என்ன, பயாலஜிக்கலாக என்ன மாற்றம் வருது, சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரியான உணர்வு வருது, இந்த உணர்வுகள்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம அந்த கல்வி மூலியமாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது சொல்லிக் கொடுக்க முடிஞ்சாதான் முதல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அவங்களுக்கு.